காயம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த ஏரியாவில் லெப்பர்டு இருக்கு, டைகர் இருக்கு. போறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் வந்துட்டு உயிரிழந்த நிலையில இருக்கு. ஸோ மாடு இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மரத்துக்கு சந்துக்கே இழுத்துட்டு பேசுங்க. டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் சார். டாக்டர், ஒரு 3 மாடுகளை அடிபட்டிருக்கு, அடிச்சிருக்கு. இதுல ஒரு மாடு வந்துட்டு இறந்து கிடக்கிற நிலையில இருக்கு இந்த இடத்துல. இது என்ன மிருகம் அட்டாக் பண்ணி? வைல்டு பிரிடேட்டர் தான். நம்ம பக்மார்க்ஸ் எடுத்துருக்கோம். பக்மார்க்ஸ் எடுத்து அவங்களுக்கு நம்ம சாம்பிள் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் லெப்பர்டா இல்ல டைகரான்னு தெரியும். ஆனா மெஷர் பண்ணிருக்கோம். பட் ஆனா இது வைல்டு பிரிடேட்டர், இப்போதைக்கு வைல்டு பிரிடேட்டர் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஏரியால லெப்பர்டு இருக்கு, டைகர் இருக்கு. நம்ம பக்மார்க்ஸ் பாத்தீங்கன்னா அது அடல்ட் டைகருக்கும் அப்படிதான் இருக்கும், இது ஜூனியர் டைகருக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம பக்மார்க் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு நம்ம சொல்லிடலாம். சிறுத்தை அப்படிங்கிறது பெரிய விலங்குகளை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. எல்லா இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா எல்லா உயிரினமும் வனவிலங்குகள் வந்து வைல்ட் பிரிடேட்டர், எல்லா டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கு. டொமஸ்டிக் அனிமல் சீக்கிரம் சிறுத்தை மாத்திடும். ஸோ இப்போ இது என்ன பண்ண போறீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இங்கே புதைச்சிட போறோம். அப்புறம் என்ன டிஸ்போசல் கார்கஸ் என்ன டிஸ்போஸ் பண்ணணுமோ அந்த பயோசேஃப்டி மூலமா நம்ம இங்கே இந்த இடத்துல ஆர்எஃப்ல புதைச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். உண்மையா பொய்யான்றதுல ஒன்றும் தெரியலைங்க. அவங்க விவரமா சொல்றாங்க. 3 மாடு இனத்து பிடிச்சிருச்சு. நம்ம இந்த காலன் பேட்டி அந்த மாட்டோட உரிமையாளர் இருக்கார விட்டு கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று 3:30 மணிக்கு வந்து 3 மாடு பிடிச்சிருக்கு. அதுல 2 மாடு எஸ்கேப் வந்துருச்சு, ஒரு மாடு மட்டும் இறந்துருச்சு. எத்தனை மணிக்கு தெரிஞ்சது இது? இல்ல எந்த இடத்துல இந்த மாடை கட்டி போட்டிருந்தீங்க? சார் இது மேல நம்ம பஸ்ஸுக்கு நேரம் மேல மைதா ஃபேக்டரி மேட்ச் இருந்தோம். சரி, தெரிஞ்சது வந்து 4 மணிக்கு. 4 மணிக்கு போய் பார்த்தோம், எதுவும் தெரியல. 4 மணினா பகல்ல சாயந்தரம் 4 மணிக்கு. ஆனா 7 மணிக்கு போய் பார்த்தோம், மாடு அடிச்சு சாப்பிட்டுருச்சு. பாதி வாழ்வாதாரமே போயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியல. 3 மாடு ஒரே நாள்ல அடிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு கவர்மெண்ட் ஏதோ ஸ்டெப் எடுத்து கூண்டு வச்சு பிடிக்கிறதுக்கோ, இதே மாடு இருந்தாலும் பரவாயில்ல. இதே ஒரு மனுஷங்களையோ குழந்தைங்களையோ பிடிச்சா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே சொல்லி, இதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான் இதை பண்ண முடியும். நன்றி. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.